ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டார்கெட் ரிலேஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே நமக்கு வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஆர்ஆர்பி நடத்த போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த டேட் வரைக்குமே கன்ஃபார்மாக என்டிபிசி எக்ஸாம் இல்லைன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச 100% உண்மையான ஒரு விஷயம். ஸோ அப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன நடக்க போகுது, என்டிபிசி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஸோ நல்ல டைம் இருக்குது, ஒரு 50 நாளைக்கு மேலே இருக்குது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? சரி, நான் இந்த நோட்டீஸ்குள்ளார வந்துடுறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எக்ஸாம் சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ட்ராவலிங் பாஸ்லாம் இருக்கு இல்லையா, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கான ட்ராவலிங் பாஸஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறத 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிடுவாங்களாம். ஸோ அதே மாதிரி எப்பயும் போல தான் எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கால் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதார் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆதார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். தென் அதே மாதிரி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை உள்ளார அனுப்புவாங்க. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் ஆதார் கார்டையோ அல்லது ஆதாரையோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் வந்து நிறைய பேருக்கு லாக்கில் இருக்கும். ஸோ அதை அன்லாக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபோட்டோ இதெல்லாமே ரீசெண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட் நேமு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். நிறைய பேருக்கு அப்பா பேர் பின்னாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கையோட எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நேம் எந்த மாதிரி மாற்றணும்னு தெரியும் இல்லையா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதாரில் மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து நான் இதை மாற்றியே ஆகணும்னு நான் இப்போ சொல்லவே இல்லை. ஸோ மாற்றியே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலையாக இல்லை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒருக்காக நீங்கள் போகிறீங்க, சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குது, பெரிய வயசு ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்றதுக்காக போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ கையோட இந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த நேம் மாற்றுறதுக்காக தனியாக போய் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ புரியுதா? ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய தகவலை மட்டும் நம்புங்க. ஸோ வேறு ஏதாவது ஃபோர்ஜரி ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி ஏதாவது பணம் கொடுத்து அந்த மாதிரி இல்லீகலான விஷயம், ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம். ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் எக்ஸாம் எக்ஸாக்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்டிபிசி எக்ஸாம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இல்லை அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்டிபிசி எக்ஸாம் அப்படிங்கிறது 20ஆம் தேதிக்கு மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ 99% 20ஆம் தேதிக்கு மேலே தான், அதுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ 20ஆம் தேதிக்கு மேலே எப்போ வேணாலும் நடத்தலாம். சரியாக உங்களுக்கு 50 நாள் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்கள் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். தென் ஃபைனலி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ். ஸோ இது என்ன கிராஷ் கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, YCT பப்ளிகேஷன் இருக்குல்ல. ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே சரியா கிட்டத்தட்ட வந்து 5500 கொஷின்ஸ் தான் உள்ளார இருக்குது. ஸோ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா 5500 கொஷின் தான் இருக்குது. ஸோ அந்த 5500 கொஷினுமே சாப்டர் வைஸ், டைப் வைஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக வீடியோ சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து தனியாக எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேணும்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். சரியா? ஒரு சில பேருக்கு பிரிண்ட் போட்டு படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வேணும்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த PDFல 2 டைப் ஆஃப் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் எம்டி PDF. ஸோ எம்டியாக கொஷின் ஆன்சர் ஸோ அது இருக்கும், அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி PDF வித் அனோட்டேஷனோட, அதாவது நான் எழுதுனதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அதாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எழுதியிருப்பேன்ல, ஸோ அதுவும் வந்து தனியாக PDF அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு எம்டியாக இருந்தால் போதும், எனக்கு அதில் நான் எழுதுனா தான் எனக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் பெனில் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஸோ 2 டைப் ஆஃப் PDF கிடச்சிரும். ஸோ இது வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டர் கிளாஸஸ்ங்கிறதுனால எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம், எங்கே வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அஸ்பிரன்ஸு, தென் காலேஜ் போகிறவங்க, தென் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்வீனியன்ட் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேடா, ஸோ கிட்டத்தட்ட நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பேசிக் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு 5000 கொஷின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்லையும். அப்போ 5000 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ புரியுதா? ஒரு பர்சன் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறார் அப்படின்னா அவர் கன்ஃபார்மாக இந்த புக்கை முடிச்சிருப்பாரா இல்லையா? ஸோ இந்த புக்கை முடிச்சிருப்பார். அப்போ நீங்களும் இந்த புக்கை முடிக்கணும். சரியா? எய்தர்
நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலான பர்சன், ஸோ என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே இருக்குது, சரியா? இல்லை உங்ககிட்டயும் இருக்கலாம், இல்லை புக்கு கூட வாங்கியிருப்பீங்க, சரியா? ஸோ அதை வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க, சரியா? இல்லை எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, சரியா? ஒவ்வொரு கொஷினில் எனக்கு ஏதோ ஒரு டவுட் வரும், அந்த டவுட்டை வந்து எனக்கு சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு 300 கொஷின் வந்து ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 300 கொஷின்லையும் எனக்கு வந்து ஒரு 150 கொஷின் தான் தெரியுது, 150 கொஷின் தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அந்த 150 கொஷினையும் சால்வ் பண்ணுற ஒரு வேவாக தான் இருக்கும் இந்த கோர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எது தெரியலையோ அதை வேணும்னா வந்து பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 649, சரியா? ஸோ 649. ஸோ இப்போ வந்து நான் ரிபப்ளிக் டேக்கு வந்து 499க்கு ஆஃபர் போட்டிருந்தேன், சரியா? ஸோ 499க்கு ஆஃபர் போட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி 499 பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு 11:59 வரைக்கும் நான் என்ன பண்ணேன், 499 ஆஃபரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால, சரியா, கான்ஸ்டபிள் நோட்டீஸ் வந்ததுனால என்டிபிசிக்கு டைம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மேக்ஸ் க்ளோஸை இன்றைக்கி வாங்கலாம்னு யோசிக்கலாம். ஸோ திரும்பி வந்து நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ நாளைக்கு நைட் வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபியூச்சர்டு கோர்ஸ்ன்னு இருக்கும், இல்லைனா வந்து பாப்புலர் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 2 கோர்ஸில் ஏதோ ஒன்று டச் பண்ணுங்கள், ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஸோ அதை டச் பண்ணி உள்ளார போய் பை நவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளுடைய டெமோவை செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கொடுக்குறேன். அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க்கு, பைத்தன் சிஸ்டம்லாம் நம்ம யூடியூப்லேயே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இப்போ ஆல்ரெடி பெய்டு கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து நான் அன்லாக் பண்ணி விட்றேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிடைக்கும். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கூப்பனை கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அக்சஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ கண்டென்ட் வந்து தரமாக இருக்கும். ஸோ 3 வருஷங்க வேலிடிட்டி வந்து 3 வருஷம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 499 பே பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, 3 இயர்ஸ் வேலிடிட்டி. ஸோ புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணுங்கள். கான்ஸ்டபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி என்டிபிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்டிபிசி படிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து நெகட்டிவாக டிமோட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஸோ டிமோட்டிவேட்டாக திங்க் பண்ணாமல் கன்ஃபார்மாக உங்களால் முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? தேங்க்யூப்பா.